பாப்பாவை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு தான், அதான் ஈவினிங் டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், கூட்டு வர சொன்னாங்க. வலிக்குதுன்றா, தலையை போய் சொருகிறா, கையெல்லாம் வந்துருச்சு. கையெல்லாம் வலிக்குதாங்கண்ணா? ரொம்ப வலிக்குதா? சரி, இப்போ டாக்டர் பார்த்துருவோம். எங்க வலிக்குதோ நீ டாக்டர்கிட்ட சொல்லு. சரியாக்கிடுவோம். சரியா? நீ நல்லா கோஆப்ரேட் பண்ணா உனக்கு அண்ணன் உனக்கு முட்டாய் எல்லாம் வாங்கி தரேன். ஓகேவா? போய் பார்த்துக்கலாம். 12.6 கிலோ இருக்கு. ஓகே அக்கா, இப்போ டாக்டர் பார்த்தாச்சு ஃபுல்லாக. சரியா? அந்த மருந்து டேப்லெட்டு எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ பிளட் டெஸ்ட் பார்த்துக்கிறது நல்லது. இது முதல்ல இந்த ஆயின்மெண்ட்டும் இதுவும் அவள் பாருங்க வலிக்குதுன்னு தான் சொல்கிறான். சரி, சரியாயிரும். இந்த மருந்து போட்டோன்னே இந்த ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டனாலே சரியாயிரும். சரியா? அப்படியே விட வேண்டாம். முதல்ல இந்த ஆயின்மெண்ட் இந்த டானிக் எல்லாமே கொடுக்க சொல்றாரு. கொஞ்சம் சரியாயிட்டு வந்தா அது இதாயிட்டா மொட்டை அடிக்க சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த பக்கு ஃபுல்லாக அப்போதான் அது இதாகும். இல்லைன்னா அப்படியே இந்த பக்கம் நீங்கள் கை வச்சிங்கன்னா இங்கிட்ட வந்துட்டு இருக்கோம். ஐயோட நீங்கள் அதை செஞ்சிருங்கிறாரு. சரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக டேப்லெட் எடுத்துட்டானா அடுத்த வேலையை நம்ம பார்த்துக்கோம். சரியா? வச்சுக்கோங்க, சீட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து ஒரு 3 days கழிச்சு வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்துட்டு என்ன செய்யறதுங்கிறத அடுத்து டிசைட் பண்ணிக்கோ. ஓகேவா? தேங்க்ஸ் மாமா. இது வந்து 3 வேளை 6 ml கொடுக்கணுக்கா. சரியா? அதே எழுதியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த ஆயின் மட்டும் அந்த இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். டேப்லெட் இருக்கு. டேப்லெட் 6 மாத்திரை அவளுக்கு எப்பயும் போல நீங்கள் கொடுத்தீங்களா அதே மாதிரி 6 மாத்திரை அவளுக்கு டேப்லெட் கொடுத்துருங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல தான் இருக்கு. மண்ணில் விளையாடக்கூடாதுன்னு இருக்காரு. மண்ணில் விளையாடக்கூடாது. சரியா? அப்போதான் சரியாக போகும். ஓகேவா? அந்த வலிக்காமல் இருக்குன்னா நீ எங்கேயுமே மண்ணில் விளையாடக்கூடாது. கரெக்டாக நல்லா சாப்பிட்டு மாத்திரைலாம் சாப்பிடணும். ஓகேவா? உட்காந்தாங்க. இதுல பணம் இருக்கு. இந்த பணம் எதுக்குன்னா இங்க பாருங்க, அவளுக்கு இந்த 3-4 நாளைக்கு என்ன சத்தானதோ எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு. சரியா? மேற்கொண்டு உங்களுக்கு செலவுக்குன்னா இந்த கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்க எது கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா அம்மா வீட்டுல யாரோட சப்போர்ட் இல்லாம இருக்கேன், நீங்க அக்கா வீட்டுல இருக்கேன் நீங்க. அதனால இந்த பணம் வந்து அவளுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி 3 நாள் கழிச்சு நான் வரேன், என்ன சொல்றாங்கிறத பாத்துருவோம். சரியாக்கிறோம் கூடிய சீக்கிரம். சரியா? ஓகேவா? சரியாச்சுன்னா பரவாயில்ல. எனக்கு திருப்தியா? கவலைப்படாங்க. உங்களோட கவலைக்கு தான் உங்க வீட்டுக்கார இல்லாம நீங்க கஷ்டப்படுறீங்க. அது குழந்தையோட வலி உண்மையுமே யாராலையும் ஏத்துக்க முடியாது. அவ வலிக்குதுன்னு சொல்றப்பல எனக்கு உண்மையுமே வலிக்குது. அவ்வளோ பேரும் வீடியோ பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, அந்த பாப்பாவை கூட்டு போய் சரி பண்ணி விடுங்கன்னு அவளுக்காக எவ்வளோ பேர் ப்ரேயர் பண்றாங்க. அதனால எல்லாரோட ப்ரேயரும் கண்டிப்பா கடவுள் கேட்பாரு. அவளுக்கு சீக்கிரம் சரியாயிரு. என்னோட ஆசையா தான். நீங்க நல்லா வேண்டிக்கோங்க. உறுதுணையா நான் இருக்கேன். எது வேணாலும் எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிருங்க. உங்களை தேடி வந்து நான் உதவி பண்ணிடுறேன். சரியா? ஓகேவா? நன்றிலாம் சொல்லணும். நன்றியெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த பொண்ணுக்கு சீக்கிரம் சரியாகணும். என்னோட தேவை அது ஒண்ணுதான். சரியா? எவ்வளவு சீக்கிரம் அவ்வளவுதான் சரியாயிரும். நான் சரி பண்ணி விட்டுறேன். சரியா? அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னதுக்கப்புறம் நம்ம எப்ப சொல்றாரோ அந்த மொட்டை மட்டும் அடிச்சிட்டீங்கன்னா என்ன அந்த பக்கெல்லாம் வெளியில வந்துருமா, அது மட்டும் நம்ம கடைசியா பார்த்துக்கோம். முதல்ல சரி பண்ணிட்டு அந்த புண்ணெல்லாம் ஆத்திட்டு அவளுக்கு வலி இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துடுவோம். சரியா? ஓகேவா? சரி, போயிட்டு வரட்டுமா?